வணக்கம். இப்போ இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற சாதாரண ஒரு உப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த உப்பை வச்சு நம்மளுடைய செல்வ வளமையை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குறிப்புகள் கொடுக்க போகிறேன். உப்பு வந்து அதிகப்படியாக பயன்படுத்தினோம், சமையலில் அதிகப்படியாக பயன்படுத்தினோம், அதிகப்படியாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா அது உடலுக்கு கெடுதல் செய்யும். ஆனால் அந்த உப்பை வெளிப்பிரயோக முறையாக நிறைய விதங்களில் அதை நம்ம பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, உப்பு வந்து ஒரு கிறிஸ்டல் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். அந்த உப்பை என்ன செய்யலாம், ஒரு சின்ன சின்ன பவுல் கண்ணாடி கிண்ணங்களில் கொட்டி வீட்டினுடைய 4 மூலைகளில் வைக்கலாம். அது என்ன செய்யும், வீட்டில் உள்ள அந்த எதிர்மறை சக்திகளை இழுத்து கொள்ளும். அடுத்தது, அந்த உப்பை வந்து ஒரு பவுலில் கொட்டி குளியலறை இருக்குது இல்லையா, பாத்ரூம்ஸ், அந்த பாத்ரூம்ஸில் அந்த பாத்ரூம் செல்ஃபில் ஒரு பீங்கான் பவுலில் ஃபுல்லாக உப்பு கொட்டி வச்சிடணுங்க. வச்சுட்டு வியாழக்கிழமையில் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு ஒரு நல்ல பெரிய மெழுகுவர்த்தியை பொருத்தி அதில் வச்சிடணும், ஏற்றி வச்சோடனே அது வந்து நல்ல ஒரு 3 or 4 hours நின்று எரியும். அந்த மெழுகுவர்த்தி நின்று எரிஞ்சு அமர்ந்து போகும். இதை வந்து வியாழக்கிழமை 6 மணிக்கு நீங்கள் ரெகுலராக ஒரு 3-4 வியாழக்கிழமை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டினுடைய பொருளாதார சூழ்நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்தது, நம்மளுடைய உடம்பை சுற்றி உள்ள அந்த காஸ்மிக் எனர்ஜி ஒரு சில விஷயங்களெல்லாம் பாதிக்கப்படுறதுனால தான் சில விஷயங்கள் நமக்கு நெகட்டிவ்ஸாக நடக்குது. சரி, இப்போ என்ன செய்கிறோம், அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கிறது அப்படிங்கும்போது, அந்த உப்பு வந்து நம்ம குளிக்கிற நீரில், ஒரு பக்கெட் நீரில் நம்ம கையால் ஒரு கைப்பிடி உப்பை போட்டு அந்த தண்ணீரை ஊற்றி குளிக்கும்போது நம்மளுடைய உடலில் ஏற்பட்டுள்ள, உடலை சுற்றியுள்ள அந்த நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் ஆகுது. அப்போது வந்து இது கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். டெய்லி சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும், பாசிட்டிவாக மாறுற வரைக்கும் இந்த உப்பு பிரயோக முறைகளை பயன்படுத்துங்கள்.